ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் 7 விதமான காற்றுகள். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை 7 விதமான காற்றுகள். பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டுள்ள காற்றுகளை பற்றி இப்பொழுது நாம் அனைவரும் கேட்போம். இப்பொழுது பைபிளில் உள்ள வசனங்கள், அதாவது கர்த்தருடைய வார்த்தைகளை எழுதி வாசிக்கிறேன். இதோட அர்த்தங்களை சொல்கிறதுக்கு இன்னும் கடவுள் என்னை அதிகமாக இன்னும் பயன்படுத்துவார் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுன்னு சொல்லியிருக்காங்க கடவுள். விசுவாசிப்போம், எல்லாம் கர்த்தர் செய்வார். விசுவாசிங்கள், எல்லா சூழ்நிலையும் விசுவாசிங்கள், கடவுள் பலத்த கிரியை செய்வார். கடவுள் நம் அருகில் இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். விசுவாசிங்கள், எல்லா அற்புதம் நடக்கும். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போகலாம், வாருங்கள். அப்படியே மோசே தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று இரா முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். விடியற் காலத்திலே கீழ்காற்று வெற்றுக்கிளிகளை கொண்டு வந்தது. யாத்திராகமம் 10:13. வெள்ளத்தைப் போல திகில்கள் அவனை வாரி கொண்டு போகும். இரா காலத்திலே பெருங்காற்று அவனை அடித்து கொண்டு போகும். யோபு 27:20. அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். சங்கீதம் 107:25. உங்களுக்கு யார் சத்துருவாக பெருங்காற்றாக இருக்கிறார்களோ கர்த்தர் எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். கொண்டல் காற்று அவனை தூக்கி கொண்டு போக அவன் போய்விடுவான். அது அவனை அவன் ஸ்தலத்திலிருந்து தள்ளி கொண்டு போகும். யோபு 27:21. கொண்டல் காற்று பறக்கடிக்குமா போர், நான் அவர்களை அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக பறக்கடிப்பேன். அவர்களுடைய ஆபத்தின் நாளிலே என் முகத்தை அல்ல என் முதுகை அவர்களுக்கு காட்டுவேன் என்று சொல் என்றார். எரேமியா 18:17. சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் முகத்தை காட்டாமல் முதுகை காட்டுவார். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. மார்க்கு 4:37. வனாந்தரத்தில் உள்ள உயர் நிலங்களிலிருந்து ஒரு தீக்காற்று என் எஜமானாகிய குமாரத்திக்கு நேராக அடிக்கும் என்று அக்காலத்திலே இந்த ஜனத்தோடும் எருசலேமோடும் சொல்லப்படும். அது தூற்றுமாற்று சுத்திகரிக்கவும் மாட்டாது. எரேமியா 4:11. இதோ கோரவாரி காற்றாகிய கர்த்தருடைய பெருங்காற்று உக்கிரகமாகி எழும்பி அடித்து துன்மார்க்கருடைய தலையின் மேல் மோதும். எரேமியா 30:23. உங்களுக்கு யாரெல்லாம் துன்மார்க்கராக இருக்கிறார்களோ கோரவாரி காற்று போல் கர்த்தருடைய பெருங்காற்று செயல்படும். விசுவாசிங்கள். இதோ வடக்கில் இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அதோடு கலந்த அக்கினியும் வர கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்கினிக்குள் இருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது. எசேக்கியேல் 1:4. இன்றைய கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும்
கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இன்றைய பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிட்ட ஏழு விதமான காற்றை பற்றி சொல்லியிருக்கேன். இன்னும் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் அதிகமாக எழுதி நான் வாசிக்கிறேன். இனி அர்த்தங்களை சொல்வதற்கு கடவுள் என்னை இன்னும் பலப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். மறக்காமல் உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கள், லைக் பட்டனை லைக் பண்ணிருங்கள்.